வணக்கம். வாரம் ராசி பலன் ரிஷபம். உங்களுடைய 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி பலமாக அமர்ந்திருக்கிறாரு. இங்கே செவ்வாயுடன் இணைவு பெறதுனால சந்திர மங்கள யோகம். 7ஆம் அதிபதியுடன் இங்கே சந்திரன் இணைவு பெறதுனால வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. நண்பர்கள் மூலமாக இருந்த சங்கடங்கள் விலகும். இங்கே 6ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்க்கின்றன. சுக்கிரனும் குருவும் பார்வை செய்கிறதுனால சுப கடன்கள் கிடைக்கும். அதே போல் வேலை அமைப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய 5ஆம் பாவாதிபதியும் உங்களுடைய 4ஆம் பாவாதிபதியும் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது இப்போது வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும். அதே போல் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற மாற்றம் இப்போது உண்டாகும். அதே போல் இப்போது குழந்தைகளுக்காக ஒரு கடனை வாங்கி அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்படுறவர்களுக்கு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. அதே போல் படிக்கும் மாணவர்களுக்கும் படிப்பில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். படிப்பில் முன்னேற்றமான ஒரு அமைப்பு உண்டாகும். உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தார். அதனால் தனப்புழக்கம், மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருந்தது. இப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வந்தார். சனி மட்டும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதும் இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை தேடிட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. குரு பார்வை செய்கிறதுனால தொழில் அமைப்புகள்லாம் விரிவுபடுத்த வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அடுத்ததாக உங்களுடைய நீண்ட நாள் மனதில் இருந்த தொழில் அமைப்புகள் அனைத்தும் கைகூடி வரும். உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்காரு. உங்களுடைய 3 கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் 2, 3 ஆகிய தேதிகளில் கேதுவுடன் இணைகிறாரு. அதனால் இந்த வாரத்தில் 2, 3 ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளை எடுக்கிறத தவறுங்க. ஏன்னா கேதுவுடன் இணையும் போது தடைகள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதனால் இந்த 2, 3 ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை இருப்பது சிறப்பான நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். உங்களுடைய 2ஆம் இடத்துல தனகாரகனான குரு அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு சிறப்பு. தனப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. 11ல் சனி, 2ல் குரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அவர் 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு, 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு, 10ஆம் இடத்தை இந்த 3 இடங்களும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது எதிர்த்தன்மை, 8ஆம் இடங்கிறது உங்களுடைய தேவையில்லாத கஷ்டங்கள், 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். இந்த 3 இடங்களையும் பார்வை செய்யும்போது வரக்கூடிய எதிர்த்தன்மையான விஷயங்களை நீங்கள் எதிர்த்து போராடி ஜெயித்து உங்களுடைய தொழிலில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இது உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குங்க. அடுத்ததாக நாம் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.